வணக்கம். எடிசன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த வாரம் என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பராசக்தி. என்னடா இது பராசக்தின்னு பாக்குறீங்களா? பழைய சிவாஜி கணேசன் நடித்த படம் தாங்க பராசக்தி. அதே டைட்டில் அது ஒரு பாச போராட்டமான படம் தான் பராசக்தி. அதன் அடிப்படையில் இப்போ வந்திருக்க டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனோட தயாரிப்புல ரெட் ஜெயின் சார்பா இன்பநிதி வெளியிட்டு இருக்க அந்த படம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து சிவகார்த்தியனோட 25வது படம், 25 மூவி, 25வது படம். ரொம்ப அருமையான படம், நேர்த்தியான படத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க தான். இவருடன் பார்த்தீங்கன்னா ரவி மோகன், அவரோட அதர்வா மற்றும் அதாவது ஸ்ரீலீலா ஹீரோயின்னா சும்மா கண்ணுக்கு அழகா அவ்வளோ லட்சணமா இருக்காங்க. பழைய காலத்து ஹீரோயின் மாதிரி வைஜந்தி மாலா, அந்த சாவுத்திரி, அந்த அடிப்படையில் இந்த ஹீரோயின் இருக்காங்க. ரொம்ப அழகாவே இருக்கிறாங்க. இவரோடு பல நட்சத்திரங்கள், தலைவாசல் ஆனந்த் ஹீரோயினோட அப்பாவை நடிச்சிருக்காரு. படம்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு நேர்த்தியான ஸ்கிரிப்ட் தான். படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா சுதா குங்கரா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு படம்னு தான் சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே ரொம்ப தெளிவா ஒரு நேர்கோட்டில் அழகா போயிட்டு இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவு சும்மா பிச்சு எரிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒளிப்பதிவு அந்த காலகட்டங்களில் ரவி கே சந்திரன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ் தாங்க. எங்க வாசிக்கணுமோ அங்க அருமையாவே வாசிச்சிருக்காரு. எங்க மியூசிக் இல்லாம டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணுமோ அந்த போனாங்க. இது ஒரு நேர்த்தியான படம். 1962, 65 நடந்த கதையை தாங்க பண்ணியிருக்காங்க. நேரு காலகட்டங்கள்ல இந்தியா முழுக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய மொழி இந்தி மொழியா இருந்திருக்கு. அந்த இந்தி மொழியை எதிர்த்து போராடக்கூடியவர் தான் கதை சிவகார்த்தியன். அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஒரு ட்ரெயினை எரிக்கிறாரு. அந்த ட்ரெயின்ல என்ன ஆயிடுதுன்னா அப்பாவி ஒரு பையன் இறந்து போயிடான், தன் நண்பன் தான் இறந்து போயிடான். அதோட பனிஷ்மெண்ட் பண்றாங்க ஜெயம் ரவியான போலீஸ் ஆபீசர் ரவி மோகனுக்கு. அப்ப இந்த போராட்டத்தை நடத்துறது யாரு என்னன்னு தேடிடுவோம். இவர் ரவி மோகன் வந்து இந்த போராட்டமே வேணாம், இனிமே நம்ம புழப்ப பார்க்கலாம், இனிமே தமிழுக்காக நம்ம என்ன போராடுறது திருந்தி ஒரு ரயில்வே டிரைவரா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவரோட கூட பிறந்த தம்பியான அதர்வா வந்து சிதம்பரத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சிருக்காரு. பட் புலிக்கு பிறந்தது பூனையாகிற மாதிரி அண்ணனை போலதான் தம்பியும் இயக்கம், தமிழ் தேசம், தமிழுக்காகன்னு உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டே இதே தமிழுக்காகவும் இதுக்காகவும் தாண்டா நான் என்னுடைய நண்பர்களை இழந்தேன், திரும்ப அதே இயக்கத்துக்காக நான் வரேன்டா உன்னோட போராட்டத்துக்குன்னு தமிழ்நாடு அதாவது இந்தியால இருந்து கையெழுத்து இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல வர்ற போராட்டங்களை தங்க எடுத்திருக்காங்க. மதுரை மேலமாசி வீதின்னு செட்டு போட்டிருக்காங்க. நேர்த்தியா இருக்கு. பட் அன்னைக்கு இருந்த மேலமாசி வீதி மாதிரி இல்லை. இருந்தாலும் ஆர்டர் பாராட்டி தான் தீரணும். அந்த காலத்து பொருட்களான ட்ரெயின், அன்னைக்கு உள்ள நகரத்துல என்ன மாதிரி வண்டிகள் இருந்தோ அந்த வண்டிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. கதையோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. அவர் வந்து அப்ப மந்திரியா இருக்காரு. அவர் அணியில மந்திரியா இருக்கக்கூடியவரோட தலைவாசல்ல ஹீரோவா நடிச்ச ஆனந்தோட பொண்ணா தான் ஸ்ரீலா நடிச்சிருக்காங்க. தெலுங்குக்காரங்களாம் நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட இயக்கத்துக்காக அந்த பொண்ணு உதவி பண்றாங்க. அங்க இருந்து வரக்கூடிய டெலக்ஸ் செய்திகளை இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பு முறையில வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு லவ். பாடல்கள் 2 பாடங்கள் ரொம்ப அருமையா இருக்குன்னு தான் சொல்லும். படமும் ரொம்ப நேர்த்தியான படம் தான். இப்ப இதுல நடக்கிற போராட்டத்துல தான் தம்பி போராடிடக்கூடாதுன்னு தான் தம்பியை தூக்கிட்டு ஓடுவார் பாருங்க. அந்த இடத்துல சிவகார்த்தியனோட நடிப்பு, அதாவது காமெடி ஜவுனல்லே பண்ணிட்டு இருந்த சிவகார்த்தியன் இந்த படத்துல ஒரு நடிகனாக, முழு நேர நடிகனாகவும், ஒரு நல்ல இயக்கத்துல அருமையான கேரக்டர் சுதாங்கிற இயக்குனத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். அதே நேரத்துல ஜெயம் ரவி மோகன் நடிப்பு சொல்லவே கூடாதுங்க. வில்லன்னா இப்படித்தான் இருக்கணுங்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அதாவது சிவகார்த்தியனோட தம்பியான ஆதரவாவை ஒரு கட்டத்துல அவன் ஷூட் பண்ணி சாக்கடையில தள்ளி மூட அது இங்க உள்ள ஒரு வில்லனிசம் இருக்க அடாடா. கிட்டத்தட்ட ரகுவரன், பழைய வில்லன்கள் நம்பியார் இவங்கெல்லாம் தோத்து போகணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டிலா வில்லன் நடிச்சிருக்காரு. எண்டுல கையெழுத்து இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா நாட்டுல இருந்து அப்ப இருக்கிற பிரதம மந்திரியான இந்திரா காந்தி கிட்ட கொண்டு வந்து ஒரு பேப்பரை கையெழுத்து இயக்க பேப்பர்களை கொண்டு வந்து சேர்க்க அவங்க வர்ற போராட்டம் தாங்க இந்த பராசக்தி. எண்டுல அந்த பேப்பரை கொண்டு வந்து சேர்த்து என்ன பண்றாங்கிறதாங்க பராசக்தியோட கதை. அதுக்கு அவங்க போராடுறதுக்கு போராட்டம் இருக்கு. அப்பப்பா சொல்லி மாலை ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க நடிப்புமே
சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லணும். இதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம காளி வெங்கட் ஒரு அற்புதமான அரிசி மில் ஓனரா நடிச்சிருக்காரு. நல்லாவே நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். மொத்தத்தில் பராசக்தி பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம். வரலாற்று பதிவுகளை நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ணா, பெரியார் போன்ற இதுக்கப்புறம் கலைஞர் இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் தான் இருக்குது. பட் அண்ணாவோட முடிச்சுட்டாங்க. அண்ணாவை வாழ்ந்தவரா ரொம்ப சேத்தன் ரொம்ப அருமையா அண்ணாவை நம்ம நேர்ல பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்து அன்னைக்கு திராவிட கட்சியில் எப்படி வளர்ந்ததுங்கிறது தான் எண்டுல சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் பராசக்தி பார்க்கக்கூடிய படம். நேயர்களே, தொடர்ந்து எங்க யூடியூப் சேனல்ல பாருங்க, எடிசன் டாக்கிஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களால் நான் உங்களுக்காக. வணக்கம்.